இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ரெய்மண்ட் நோனாட்டஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி என்று சொன்னேன். மாதத்தினுடைய கடைசி நாள். அன்புமிக்கவர்களே, இந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் செய்த அரும் காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். வருகிற புதிய மாதத்தை அவருடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து நம்மை எல்லோரையுமே கரம் பிடித்து வழிநடத்த உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய குடும்ப ஜெபங்களில் ஒருவருக்காக ஜெபித்து உதவி மகிழ்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித ரெய்மண்ட் நோனாட்டஸ் என்பவர் ஸ்பெயின் தேசத்தில் 1204வது ஆண்டு பிறந்தார். ஒரு ஏழையான குடும்பத்தில் தான் பிறந்தார். ஆனால் இவர் பிறக்கும் பொழுதே இவருடைய தாய் இறந்து விட்டார். இறந்து விட்ட பிறகு இந்த குழந்தையும் இறந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். அதனால தான் இவருடைய பெயர் நாட்டஸ் அல்லது நத்தாரே அப்படின்றால் பிறப்பு என்று விளக்கமாக இருக்கும். ஆகவே பிறந்த உடனேயே தாய் இறந்து விடுகிறார், குழந்தையும் இறந்து விட்டது அப்படி என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதிசயத்தக்க விதமாக இவர் இறைவனுடைய ஆசிரால் உயிர் பெற்று எழுகிறார். அதனால தான் இந்த புனித ரெய்மண்ட் நோனாட்டஸ் என்பவர் தாய்மார்களுடைய பாதுகாவலராகவும் கர்ப்பிணி பெண்களுடைய பாதுகாவலராகவும் புதிதாக பிறந்திருக்கிற குழந்தைகளுடைய பாதுகாவலராகவும் அறியப்படுகிறார். குழந்தை பேற்றிற்கான ஒரு பாதுகாவலராகவும் இருக்கிறார். ஆகவே நம்முடைய குடும்பங்களில் கை குழந்தையோடு இருப்பவர்கள் அல்லது நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பவர்கள், குழந்தை பேற்றிற்காக வேண்டுபவர்கள் இந்த புனித ரெய்மண்ட் நோனாட்டஸ் என்பவருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பங்களிலும் அதிசயங்கள் நிகழும். கல்வியிலும் பிறரன்பிலும் சிறந்து விளங்கிய இந்த ரெய்மண்ட் என்பவர் அப்பொழுது இருந்த மெர்சிடோரியன்ஸ் என்கிற ஒரு துறவர சபையில் சேர்ந்து கல்வி கற்கிறார். அதற்கு பிறகு அதே சபையில் ஒரு துறவியாகவும் குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு பணியில் ஈடுபட்ட இந்த ரெய்மண்ட் நோனாட்டஸ் பிறகு இஸ்லாமியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த அல்லது இஸ்லாமியர்களால் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மீட்பதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக எடுத்து அவர்களுக்காகவே பணி செய்தார். ஒரு காலகட்டத்தில் இவரும் சிறைபிடிக்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார். அதற்கு பிறகு இவருடைய துறவு சபையினர் இவரை மிகப்பெரிய தொகையை கொடுத்து மீட்டு கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகும் கிறிஸ்தவ அடிமைகளை மீட்டெடுக்கிற பணிகளைத்தான் இவர் செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் உறுதியோடு இருக்கவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களை அடிமைப்படுத்துகிற செயல்களிலும் அல்லது வார்த்தைகளிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தாளந்து உவமையை பற்றி தான். அதாவது நிலக்கிழவர் ஒருவர் நெடுந்தொலைவு பயணம் செய்கிற பொழுது தன்னுடைய பணியாளர்களை அழைத்து ஒருவருக்கு 5 தாளந்து, மற்றொருவருக்கு 2 தாளந்து, மற்றொருவருக்கு 1 தாளந்து என்று கொடுத்து செல்கிறார். 1 தாளந்து என்பது வெள்ளி காசு கணக்கில் பார்க்கிற பொழுது 15 ஆண்டுகளுடைய கூலி என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் மிகப்பெரிய தொகையாகத்தான் இருக்கும். இந்த தாளந்துகளை பெற்றவர்களில் 5 பெற்றவரும் 2 பெற்றவரும் 2 மடங்காக சம்பாதித்து தங்களுடைய தலைவரிடத்தில் கணக்கை ஒப்படைக்கிறார்கள். ஆனால் 1 தாளந்தை பெற்றவர் மண்ணுக்குள் புதைத்து வைத்து அந்த தாளந்தை பயன்படுத்தாமலே இருந்த ஒரு காரணத்தினால் அவர் தண்டிக்கப்படுகிறார் என்கிற உவமையத்தை நம்ம வாசிக்கிறோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கை என்கிற இந்த அழகான பரிசை நமக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் பல்வேறு அருள் வளங்களால் நம்மை நிரப்புகிறார், பல்வேறு ஆசீர்வாதங்களால் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். ஆனால் இறைவன் கொடுக்கிற இந்த வாழ்வையும் இதில் உள்ள ஆசீர்வாதங்களையும் பயன்படுத்தி இறைவனுடைய மகிமைக்காகவும் மனிதர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் நாம் உழைக்கிறோமா, அல்லது இறைவன் கொடுத்த இந்த வாழ்வை சீரழித்து பாவத்தில் வாழ்ந்து சக மனிதர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து நம்ம இறைவனுடைய கோபத்தை பெறுகிறோமா என்பது தான் நமக்கு நேராக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. அன்புமிக்கவர்களே, எனக்கு தெரிந்து வரலாற்றில் பலர் தங்களுக்கு கொடுத்த திறமைகளை மனிதவள மேம்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மலாலா யூசுப் என்று சொல்லப்படுகிற ஒரு பாகிஸ்தானிய இஸ்லாமிய பெண்
இயல்பிலேயே நல்ல பேசுகிற திறமை இருக்கிறது, நல்ல படிக்கிற ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் அடிப்படைவாதிகளால் அவருக்கு அங்கேயே பாகிஸ்தானில் அச்சுறுத்தல் ஏற்பட்ட பொழுது தப்பித்து இங்கிலாந்து செல்கிறார். இங்கிலாந்து சென்ற அவர் இன்றும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுடைய கல்விக்காகவும் உறக்க உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது வரலாறு. நெல்சன் மண்டேலா என்று உங்களுக்கு தெரியும். சவுத் ஆப்பிரிக்க நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரர், அந்த நாட்டினுடைய தலைவராக கூட பல ஆண்டுகள் இருந்தவர். அன்புமிக்கவர்களே, இயல்பிலேயே பண்போடும் பரிவோடும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற ஒரு திறமையை இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த திறமையை பயன்படுத்தி சவுத் ஆப்பிரிக்க மக்களுக்கு விடுதலை பெற்று தந்தவர் தான் நெல்சன் மண்டேலா. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை இந்த உலக அழிவிற்காக பயன்படுத்திய பலரையும் நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். மிக சிறந்த பேச்சு திறமை கொண்டிருந்த அல்லது மிக சிறந்த ஆளுமை கொண்டிருந்த அடால்ஃப் ஹிட்லர் என்று சொல்லப்படுகிற ஜெர்மானிய சர்வ அதிகாரி தனக்கு கிடைத்த அந்த திறமையை அழிவிற்காகவும் வெறுப்பை பரப்பவும் மக்களை அழிவிற்காகவும் மட்டுமே பயன்படுத்தினான் என்பதும் வரலாற்று உண்மை. இன்றைக்கு இறைவன் நம்மிடத்தில் கேட்கிற அடிப்படையான ஒரு கேள்வி, இந்த வாழ்வையும் இந்த வாழ்வில் வளங்களையும் திறமைகளையும் செல்வத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவன் இந்த வாழ்வையும் இதில் கிடைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக பயன்படுத்துகிறோமா? நம்முடைய சக மனிதர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துகிறோமா? அல்லது இறைவன் கொடுத்த தாளந்தை சோம்பேறித்தனத்தாலும் தீய எண்ணங்களாலும் அழித்து நாம் இறைவனுடைய கோபத்தை பெறுகிறோமா என்கிற அடிப்படையான கேள்வியோடு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை இறைவனுக்காகவும் மனிதர்களுக்காகவும் பயன்படுத்த இறைவன் நமக்கு ஞானத்தை தர வேண்டி இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.